அனைவருக்கும் வணக்கம். ராகு எப்பொழுது மாரகம் தருவார் என்பதை பற்றி ஒரு உதாரண வீடியோவாக இந்த வடிவம் பார்க்கலாம். ராகு பொதுவாகவே தன்னுடன் இணைந்த தான் இருந்த வீட்டின் அதிபதி தனக்கு கேந்திரங்களில் இருக்கும் கிரகங்களின் பலன்களை தனது தசாபுத்தியில் தருவார். பொதுவாகவே அந்த லக்னத்தின் கேந்திர மாரக அதிபதியுடன் தொடர்பு கொள்ளும் ராகு மாரக கண்டங்களை வயதிற்கேற்றபடி தருவார். அதாவது ஆயுள் என்று வந்துவிட்டாலே லக்னம், லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, ஆயுள்காரன் சனி இதையெல்லாம் கணித்துவிட்டுத்தான் ஒருவருக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று சொல்ல வேண்டும். இளமை பருவத்திலேயே அதாவது லக்னம், லக்னாதிபதி வலுவாக இருந்து மாரகாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு திசை வந்தால் மாரகத்துக்கு அதாவது உடல் ரீதியான சில தொந்தரவுகளை தருவாரே ஒழிய மாரகம் செய்ய மாட்டார். இங்கே எல்லாமே அந்த லக்னம் ஆயுள் பாவங்கள் லக்னம், லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, ஆயுள்காரன் இவையெல்லாம் கெட்டிருந்தால் மட்டுமே ஒருவருக்கு மாரகாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு மாரகத்தை தருவார். அதே சமயம் ஒருவருக்கு மத்தியம ஆயுள் என்ற ஜாதகத்தில் இருக்கும்போது உதாரணமாக லக்னாதிபதியோ அஷ்டமாதிபதியோ ஆயுள்காரனோ இவர்களில் ஒன்று பழுதுபட்டு இருக்கும் நிலையில் ஒருவருக்கு மத்தியம ஆயுளாக அமையும். அந்த சமயத்தில் அவர்களின் தொடர்பை பெற்ற மாரகாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு தசா நடைமுறைக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த ராகு மாரக கண்டங்களை ஏற்படுத்துவார் என்பது நிதர்சனமான உண்மை. எடுத்த உடனேயே மாரகாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு மாரகத்தை தருவார் என்று இளம் வயதினருக்கு கூறக்கூடாது. இளம் வயதினருக்கு அந்த அஷ்டமாதிபதி, லக்னாதிபதி, ஆயுள்காரன் இவற்றின் நிலையை கணித்துத்தான் பலன் கூற வேண்டும். இவையெல்லாம் பெற்றிருந்தால் ராகு மாரகம் செய்வார். சரி, இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 21/3/1958 6:22 PM, கிட்டத்தட்ட 66 வயது ஆகின்ற இந்த ஜாதகர், அதாவது மத்தியம வயதை கடந்த இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, கன்னி லக்னம். லக்னத்தில் 2ஆம் வீட்டில் ராகு குரு, 3ஆம் வீட்டில் கிரகங்களில் 4ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன், 7ஆம் வீட்டில் சூரியன் புதன் சந்திரன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நீசமானாலும் லக்னத்தை பார்க்கிறார். இங்கே அவர் அமாவாசை அமைப்பில் இருக்கும் அமாவாசையை விட்டு சற்றுப்பொழுதுதான் விலகி இருக்கிறார். சந்திரனின் தொடர்பையோ இல்லை சூரியனுடன் அஸ்தங்கம் புதனுக்கு இல்லை என்பதால் நீசமானாலும் லக்னாதிபதி ஒரு லக்னத்தை பார்ப்பது வலுவான நிலைதான். எந்த ஒரு கிரகமும் நீசமானாலும் பகையானாலும் தன் வீட்டை பார்த்தால் அந்த பாவகம் வலுப்படும். இந்த அமைப்பில் லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆயுள்காரன் என்று சொல்லக்கூடிய சனி 4ஆம் இடத்திலே குருவின் வீட்டில் சுபத்தன்மையுடன் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் வீட்டை சனியும் பார்க்கிறார், ஆனால் 8ஆம் வீட்டை குருவும் பார்க்கிறார். 8ஆம் வீட்டை குரு பார்த்துதான் இத்தனை நாள் இந்த ஜாதகர் ஆயுளுடன் தீர்க்காயுடன் இருந்திருக்கிறார். தற்பொழுது இந்த ஜாதகருக்கு ராகு திசை ஆரம்பித்திருக்கிறது. இந்த ராகு கண்டிப்பாக மாரக கண்டங்களை மாரகத்துக்கு நிகரான அல்லது மாரகம் செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக தருவார். ஏனென்று கேட்டால் அந்த லக்னத்தின் மாரக கேந்திர பாதக அதிபதியான குருவுடன் ராகு சேர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் தனித்த பாதகாதிபதியுடன், அதாவது மற்ற ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு பாதகத்தை நடைமுறையில் செய்வதில்லை. இங்கே முப்பெரும் தோஷமுடைய குருவின் தொடர்பை ராகு பெற்றிருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் குருவுடன் இருக்கிற ராகு யோக பலன்களை தருவார் என்று இங்கே கணிக்க முடியாது. ஏனென்றால் குரு அங்கே அந்த லக்னத்தின் கேந்திர மாரக பாதக அதிபதி என்ற நிலையை பெறுகிறார். அவரின் தொடர்பை பெற்ற ராகு கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு மாரக தண்டங்களை ஏற்படுத்த வேண்டும். எனவே இந்த ஜாதகருக்கு தற்பொழுது உடல் ரீதியான சில தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது துலாத்தில் குரு இருப்பதால் துலாம் அடிவயிற்றில் குறிக்கக்கூடிய பாகம் என்பதால் வயிற்றில் உடலில் சிறு பிரச்சனை இருக்கிறது. அந்த ஜாதகர் ஆபரேஷன் செய்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனாலும் இந்த குரு புத்தி அதாவது இந்த ஜாதகருக்கு மாரகத்தை ஒன்றும் செய்து விடாது. ஏனென்றால் குரு 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஆனால் மாரகாதிபதியுடன் ராகு இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு மாரக திசைதான், அது ரெண்டும் மாற்று கருத்து இல்லை. எப்பொழுது மாரகம் நடக்கும்? கேது புத்தியில், அதாவது 8ஆம் வீட்டில் இருக்கும் கேது புத்தியில் மாரகாதிபதியின் பார்வையை பெற்ற கேது அந்த மாரகத்தன்மையை இந்த ஜாதகருக்கு எடுத்து செய்வார். குரு திசை சனி திசை புதன், குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தியில் இந்த ஜாதகருக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் மாரக கண்டங்கள் ஏற்படாது. உடல் ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கும், அதை ஜாதகர் கடந்து வருவார். ஆனால் மாரகாதிபதியின் தொடர்பில் ராகு இருப்பதால் இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு மாரகத்தை தரும் கடமைப்பட்டுள்ளது. இந்த அமைப்பில் ராகு திசை துலாத்தில் இருப்பதாலும் துலாம் அடிவயிற்றை குறிக்கக்கூடிய பாவகம் என்பதாலும்
குடல் சம்பந்தப்பட்ட இடத்தை குறிக்கக்கூடிய பாவகம் துலாம் என்பதாலும் இந்த ஜாதகருக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்கிறது. அது ஜாதகர் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். ஆபரேஷன் செய்து பின்பு சரி செய்து விடலாம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இதில் இந்த ஜாதகர் குணமடைந்து விட்டாலும் அடுத்து வருகின்ற கேது புத்தியில் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக மரணம் கண்டிப்பாக ஏற்படும். ஏனென்றால் கேது மாரகாதிபதியின் பார்வையில் இருக்கிறார். மாரகாதிபதியின் பார்வையில் இருக்கின்ற கேது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு மாரகத்தை தர கடமைப்பட்டவர் என்பதால் ஜாதகருக்கு இந்த ராகு திசை மாரக திசையாக அமையும். எனவே ஒரு லக்னத்தில் மாரகாதிபதியும் இதுவே கேந்திர 10ஆம் இடத்தில் இருந்திருந்தால் கேந்திராதிபதி தோஷத்துக்கு பெற்ற கிரகத்துடன் வந்தால் கேந்திராதிபதி தோஷத்தை தனது தசையில் எடுத்து செய்வார். காரகோ பாவகநாஸ்தியில் இருக்கும் கிரகத்துடன் ராகு இருந்தால் காரகோ பாவகநாஸ்தி தனது தசை புத்தியில் எடுத்து செய்வார். எனவே எந்த நிலையிலும் சுக்கிரன் வீட்டில் குருவுடன் இருக்கும் ராகு நல்ல பலன்களையே தருவார் என்பதை சொல்ல முடியாது. ஜோதிடம் என்பதே வயதிற்கேற்ற பலன் தான். வயதிற்கேற்றபடி யாருடன் இணைந்திருக்கிறார் என்பதை பொறுத்து அதனுடைய பலன் கண்டிப்பாக மாறும். எனவே இந்த ஜாதகருக்கு ராகு திசை குரு புத்தி நடந்து கொண்டிருக்கு. குரு புத்தியில் அறுவை சிகிச்சையும் கேது புத்தியில் மாரக கண்டம் ஏற்படும் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. நன்றி, வணக்கம்.